கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 24:14. Matthew 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இப்ப எப்ப முடிவு வருங்கிறத சொல்றாரு. அதுல முதலாவது சொல்லக்கூடிய காரியம் என்ன? உலகம் முழுவதும், பூலோகம் எங்கோ, சரியா, இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், அதாவது ராஜா அவருடைய ஆட்சியினுடைய காரியங்கள். அப்ப இங்க சொல்லக்கூடிய என்னன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவார், அதை செய்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லக்கூடியதாக அவருடைய திருச்சபை என்ன பண்ணணும்? அவருடைய வருகையை குறித்து முழுவதும் தெரிந்ததாக எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடியதாக. ஏன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்குன்னு சொல்லி முதல்ல நமக்கு பிரசங்கம் பண்ணி சொன்னது யாரு? யோவான் சாணகன் சொன்னாரு. அதுக்கப்புறம் யார் சொன்னா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அதுக்கப்புறம் யார் சொன்னா? ஆதி அப்போஸ்தலர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் யார் சொல்றா? இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா, இந்த சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? எல்லா தேசங்களுக்கும் வரக்கூடியதா. என்ன அடுத்து என்ன சொல்றாரு? இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும், எல்லா தேசங்களுக்கும், அதாவது எங்கெல்லாம் மனுஷன் தங்கி இருக்கிறானோ, எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களோ அங்க எல்லாமே. ஏன்னா அந்த நாட்கள்ல ரோமாபுரி பேரரசு என்று சொல்லக்கூடிய காரியம் இருந்தது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? மத்தேயு 28:19-20 சபைக்கு கொடுத்த ஒரே கட்டளை என்ன? நீங்க பூமி எங்கும் போய் சகல ஜாதிகளையும், எல்லா தேசத்தில் உள்ள மக்களையும் என்ன பண்ணுங்க? நீங்க சாட்சிகளாக அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? அவங்கள சீஷர்களா மாற்றுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப சுவிசேஷம் என்பது எல்லா விதமான மக்கள் கூட்டத்துக்கும் போனோம். அவங்களுக்கு நம்ம சாட்சிகளாக இருக்கணும். அவங்க ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லையோ, நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தருங்க சொல்லுமே என்ன சொன்னாரு? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் என்னவா இருக்கும்? சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இந்த பதம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சி என்று சொல்வது என்னன்னா, ஒரு நீதிமன்றத்துல ஒருத்தர் ஒரு சாட்சி கொடுக்கறாங்க இல்லையா, அந்த பதம் தான் அங்க உபயோகப்படுத்திருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம வாழுகிற வாழ்க்கை, நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன பண்ண முடியாது? இறுதி முடிவு வரும்போது மற்ற மனிதர்கள் என்ன சொல்ல முடியாது? எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாத அளவிற்கு நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டுமா? ஏன்னா ரோமர் 1:20 என்ன சொல்றாரு? படைக்கப்பட்டவை எல்லாம் சாட்சி சொல்லுது, அதனால் மனுஷனுக்கு சாக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லக்கூடியதா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 17வது அதிகாரம் 30-31 சொல்லும்போது என்ன? பூர்வ காலங்களில் கர்த்தர் காணாத போல இருந்தார். ஆனால் இப்ப என்ன சொல்றாரு? எங்கும் மனுஷர் மனம் திரும்ப வேண்டும் என்று சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது முடிவு வரும். அப்ப இங்க என்ன சொல்றாரு? கிறிஸ்துவனுடைய வருகை, கடைசி நியாய தீர்ப்பு, இதெல்லாம் எப்ப நடைபெறும்? அது எங்க? முழுவதுமாக உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது சுவிசேஷம் இன்னைக்கு ரோமாபுரி பேரரசு 70வது வருஷத்துக்கு பின்பாக அங்க மட்டும் இல்லாம ஏன்னா அங்க நடந்த எல்லா ஒரு காலகட்டத்திலே அவங்களுக்கு நடந்த துன்பங்கள் மூலமா மக்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதனால என்ன பண்ணுச்சு? எல்லா பக்கமும் சுவிசேஷம் பரம்புச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி வாழணும் என்னன்னா, நம்ம தேவனுடைய குளோபல் மிஷன் சொல்றோம் இல்லையா, இந்த பூலோகம் எங்கோ அவருடைய சுவிசேஷம் போகணும்னா அதுல பங்கு யாரு? நீங்க. இதை பிரசங்கிக்கிற நானு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, என்னன்னா அவருடைய வருகையை குறிச்சு ஒரு சபை ஒரு தாக்கம் உள்ளதா இருக்கு, கர்த்தருடைய வருகைக்காக நாங்க வாழுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? எல்லா இடத்துலயும் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிட்டு அங்க நாமும் சாட்சிகளாய் வாழ வேண்டும். அப்படி சாட்சிகளாய் வாழும் போதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன, அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன என்பதை நாம் சாட்சிகளாய் வாழும்போது நம்மை பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தர்கிட்ட வரக்கூடியதாக அவங்க வர்றாங்க.
இல்ல வரல. ஆனா என்ன, நம்ம அவர்களுக்கு ஒரு உண்மையுள்ள சாட்சிகளாய் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். அப்ப 2 காரியம் நமக்கு நல்லா தெரியணும். நம்ம சாட்சிகளா வாழ வேண்டியது அவசியம். அதே சமயத்துல அந்த சாட்சிகளாய் வாழ்வதுதான் கர்த்தருடைய இந்த பூலோகத்தில் உள்ள அவருடைய நோக்கத்துல நீங்களும் நானும் ஒரு பங்குதாரர்களாய் வாழ வேண்டும். அப்ப நீங்களும் நானும் இந்த கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தர் சொன்ன இந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு மிஷன்ல ஒரு உண்மையாய் வாழுகிற ஒரு அடையாளமாய் ஒரு சாட்சியாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது இந்த உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போதுதான் முடிவு வரும். சபைக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பே நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு. இதை புரிந்து கொண்டு உம்முடைய மிஷன்ல நாங்களும் ஜீவிக்கிற ஒரு பங்குதாரராய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.